நார்மலா நம்ம சில்லி சிக்கன் சாப்பிட்றத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தயிர்லாம் சேர்த்து ஹைதராபாத்தில் இது நான் கற்றுக்கிட்டேன். இந்த டிஷ் வந்து ரொம்ப ஃபேவரட் எல்லாருக்குமே. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி, ஸோ இது 50 கிராம் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு ஆந்திரா வத்தல் எடுத்திருக்கேன். ஏலக்காய் 5 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். கிராம்பு 5 கிராம், 2 பே லீஃபு, பட்டை 5 கிராமு, ஸ்டார் அனீஸ் வந்து 2 எடுத்திருக்கேன். கல்பாசி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். தனியா 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 2 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு. நார்மலாக நம்ம சில்லி சிக்கன் சாப்பிட்றத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தயிர்லாம் சேர்த்து ஹைதராபாத்தில் இது நான் கற்றுக்கிட்டேன். இந்த டிஷ் வந்து ரொம்ப ஃபேவரட் எல்லாருக்குமே. ஸோ இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே காஞ்ச வத்தல் ஒரு 4-5 இதில் போட்டுங்க. இதில் நம்ம ஒரு கைக்குத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். இதை அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கிட்டு நம்ம இதில் தயிர் நல்லா கொஞ்சம் புளிச்ச தயிராக இருக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா இது தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம். இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. நம்ம இதில் ஃபுட் கலர்ஸ் எதுவும் சேர்க்குறது கிடையாது. ஸோ இதை நம்ம ஃப்ரை பண்ணும்போதே முந்திரி பருப்பை இதோட சேர்த்துருக்கணும். தயிர் போடுறதுக்கு முன்னாடி முந்திரி பருப்பு சேர்த்துங்க. இப்போது நமக்கு வந்து இது கொதிச்சிட்டு இருக்கு பாருங்கள். இதில் இந்த சிக்கனை சேர்த்துடணும். இதை அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்க்குறோம். காரம் கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கும், அதுக்காக. உப்பு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் இதில் மேலே நம்ம தூவிக்கலாம். உங்கள் வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டை வந்து அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிஷ்ஷை கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்கெல்லாம் திரும்ப இன்னொரு முறை கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.